السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹு தாலா நம்மை முஸ்லிமாக மூமினாக படைத்து, மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தி ஆகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே, அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்குவதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஒதுவுடைய சுன்னத்துகள் என்ன என்ன என்பதில் ஒரு சிலதை பார்க்கலாம். அன்பானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று கூறி தன் ஒதுவை ஆரம்பிப்பார்கள். அதற்கு பிறகு மணிக்கட்டு வரை தனது 2 கைகளையும் 3 தடவை கழுவி கொள்வார்கள். அதற்கு பிறகு வாய் கொப்பளிப்பார்கள், நாசிக்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்வார்கள். அதற்கு பிறகு முகத்தை கழுவுவார்கள். முகம் கழுவுவதற்கு முன்பு இந்த 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது, வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, இவ்வாறாக செய்வார்கள். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகஸல கஃபைஹி ஸலாஸ மர்ராத்தின், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மணிக்கட்டு வரை 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுவுவார்கள். சும்ம துமலுமலத்துன், பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் கொப்பளிப்பார்கள். இஸ்தின்சாக், அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை சுத்தம் செய்வார்கள். சும்ம கஸல வஜ்ஹஹு ஸலாஸ மர்ராத்தின், அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முகத்தை 3 முறை கழுவுவார்கள் என்பதாக புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அன்பானவர்களே, அப்ப இந்த நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது என்று சொன்னால் அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். வபாலிஹு பில் இஸ்தின்சாக் இல்லா அன் தகூன ஸாயிமன், நீங்கள் நோன்பாளியாக இல்லை என்று சொன்னால் நாசிக்கு மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவதில் நன்றாக முறையில் தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்யுங்கள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அதே போல வாய் கொப்பளிக்கும் பொழுது வாய் நிறைய தண்ணீர் எடுத்து நல்ல முறையில் நாம் வாய் கொப்பளிக்க வேண்டும். நாசிக்கு தண்ணீர் செலுத்தும் போது மூக்கந்தண்டு வரைக்கும் தண்ணீர் உள்ளே செலுத்தி அதை சுண்டு விரல் இன்னும் இடது சுண்டு விரல் பெருவிரலால் சுத்தம் செய்து நாம் நாசியை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் சாதாரணமாக சும்மா லேசாக சுத்தம் செய்யாமல் நோன்பாளியாக இல்லை என்று சொன்னால் நல்ல முறையில் தண்ணீர் எடுத்து வாய் முழுவதும் நல்ல முறையில் வாய் கொப்பளிக்க வேண்டும். அதே போன்று நாசிக்கு தண்ணீர் செலுத்தி அது நல்ல முறையில் நாம் சுத்தம் செய்ய வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் எவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னத்துகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்களோ அதே போல அந்த சுன்னத்துகளை நாமும் அடிபெறலாமல் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.